நான் ஒண்ணுமே பண்ணல. ஒண்ணும் பண்ணலையா? ஐயோ அப்படி தெரியாது. ஆமா தொங்கன வந்துட்டா. அதுக்குதான் அவனை கூப்பிட்டது. ஏன்னா இதுதான் அழுவாதடா. அப்பா ஊருக்கு போயிட்டு வரும்போது வாங்கி வருவாரு, பிச்சா வாங்கி வருவாரு, சாக்கு வாங்கி வருவாரு, பாப்பா வாங்கி வருவாரு. அடி பாவி இதெல்லாம் வாங்க நல்லா சுவாமி இத பாத்திருக்கலாம். ஆமா நான் பார்த்து கொண்டு தான் இருக்கின்றேன். இவன் என்ன பார்த்தா முறைக்கிறான், உன்னை பார்த்தா சிரிக்கிறான், என்னமே புரியல. சுவாமி எதற்காக தெரியுமா? எதற்காக? நீங்கள் வேண்டாம் வேண்டாம் என்று உரைத்தீர்கள் அல்லவா? ஆமா. நான் மீண்டும் மீண்டும் என்று உரைத்தேன். அதனால் தான் உங்களை பார்த்து முறைக்கின்றான், என்னை பார்த்து சிரிக்கின்றான். சரி சுவாமி போகட்டும், இப்படி பேசி விட வேண்டுமே. சரி சரி. ஆமா அந்த இரணியாக்குணன் என்ன அவதாரம் எடுத்து அழைத்தீர்கள்? வெண்பன்றி அவதாரம் எடுத்து அழித்து எதற்காக என்றால் அவனுடைய நரகோட்டை கட்டி அதற்குள்ள தஞ்ச புகுந்து விட்டான். உண்மைதான். ஆகினால் ஆதலால் அந்த துர்நாற்றம் தாங்க முடியாமல் நான் இப்படியே செல்ல முடியாது என்று வெண்பன்றி அவதாரம் எடுத்து அதற்குள் நரகோட்டை உள்ள புகுந்தேன் அவனை கொன்று குவித்தேன். அப்படி என்றால் இவனுக்கு அழகான பெயர் சூட்ட வேண்டும் என்றால் எப்படி தெரியுமா? நரகாசுரன். நரகாசுரன் என்று பெயர் சூட்ட வேண்டும். ஆமா நரகாசுரன் என்று பேசி விட்டு விட்டோம். ஆமா அவர் என்ன பார்த்து முறைக்கிறாரு, என்ன செய்வது? சுவாமி எதற்காக தெரியுமா? என்னால் என்றாகிலும் இருந்தாலும் என்னால் தான் இவனுக்கு அழிவென்று உரைக்கின்றேன். அப்படித்தானே? எப்படி ஒரு பெற்றெடுத்த தாயால் மகனுக்கு அழிவு ஏற்படும். ஆதலால் இதோ திருக்கிட்டு பார்த்தாயா, என் கழுத்தில் இருக்கக்கூடிய கங்கண கடக மாலையை அவிழ்த்து அவன் கழுத்து மீது போடுகின்றேன். எப்பொழுது அந்த மாலையாகப்பட்டது அவனை விட்டு நீளுகின்றதோ அப்பொழுது அவனுக்கு மரணம்.